சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது வடமேற்கு இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லேயும் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஃபார்ம் ஆகியிருந்த ஒரு பண்டைய கால கலாச்சாரம். அதாவது எப்படின்னா, அதனுடைய வருடம் போ ஆ மு 3000, அதுதான் அதனுடைய காலகட்டம். தெற்காசியா, நம்ம இந்தியாவே தெற்காசியாவில் தான் இருக்குது. ஸோ தான் இந்த தெற்காசியாவில் உள்ள வடமேற்கு இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லேயும் பரவி இருந்த ஒரு நாகரிகமே சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்கிறாங்க. இதனுடைய காலகட்டம் என்ன? 3300 1900 வரை. இது வெங்கல காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? முந்தைய ஹரப்பா, தொடக்க ஹரப்பா, முதிர்ச்சி ஹரப்பா, பிற்கால ஹரப்பா அப்படின்னு 4 இருக்குது. முந்தைய ஹரப்பான்னா பொது ஆண்டுக்கு முன் 7000, இது கீ பாயிண்ட்டு. எங்கே? மெக்கர்கர் கீ பாயிண்ட்டு. பாகிஸ்தானில் உள்ள பலுசிஸ்தான் கீ பாயிண்ட்டு. போலனாறு, புதிய கற்காலத்தோட தொடர்பு, இதெல்லாம் இந்த முந்தைய ஹரப்பாவினுடைய சம்பந்தப்பட்ட கீ பாயிண்ட்ஸ். தொடக்க ஹரப்பா பொது ஆண்டுக்கு முன் 3000 2600 வரை இதனுடைய காலகட்டம். அதனுடைய ஏரியா எங்கள் அம்ரி கோட்டுஜி அப்படிங்கிற ஏரியாவில் தான் இந்த தொடக்க கால ஹரப்பா ஆரம்பித்தது. அடுத்தது முதிர்ச்சி ஹரப்பா. இதுதான் நகரமயமாதல், உலகின் முதல் நகரமயமாதல் அப்படின்னா இது முதிர்ச்சி ஹரப்பா. காலகட்டம் 2600 1900. எங்கே? ஹரப்பா மொகஞ்சதாரோ. பிற்கால ஹரப்பானா என்ன? பொது ஆண்டுக்கு முன் 1900 1700 வரை. எங்கே? லோத்தல் அப்படிங்கிற ஏரியாவில். லோத்தல்னால் நம்ம குஜராத்துக்கிட்ட இருக்கிற ஒரு பகுதியை குறிக்கின்றது. அதாவது இந்த லோத்தல் பாருங்க, இதோ இருக்குது பார்த்தீங்களா? இந்த லோத்தல் இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் லோத்தல். இதெல்லாம் டொலோவீரா, லோத்தல். சரிங்களா? ஹரப்பா பாருங்க, இந்த இடத்துல தெரியுது பாருங்க, ஹரப்பா. ராக்கி கார்கி, இது பாலக்கோட். இது அம்ரி, இதுதான் அம்ரி, இதுதான் அம்ரிங்கிற ஏரியா. ஸோ இது இந்தியா மேப்பு. இது இந்தியா, இந்த பக்கம் பாகிஸ்தான். இது ரெண்டுலேயும் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருந்த இந்த நாகரிகமே ஹரப்பா நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சட்கா ஜண்டர் பாருங்க, சட்கா ஜண்டர் இது ஒரு பகுதி. இதெல்லாம் பின்னாடி நம்ம இந்த டாப்பிக்கில் வருது. அடுத்தது பொது ஆண்டு 1826 கிபி. முதலாக வரார் ஒருத்தர். யார் அவர்? சார்லஸ் மேசான். அவர் இங்கிலாந்துக்காரரு. கிழக்கிந்திய கம்பெனியில் ஒரு படை வீரராக இருந்திருக்காரு. அவர் என்னத்தை பார்க்குறாரு? இந்த ஹரப்பா இடிஞ்சு போனது மாதிரி, அந்த மாதிரி உள்ள ஏரியாக்கள்லாம் இவர் முதல் முறையாக பார்க்குறாரு. எப்போது? 26. அப்புறம் 31 ஒரு 5 வருஷம் கழித்து அம்ரிங்கிற இடத்துக்கு அலெக்சாண்டர் பர்னஸ் வராரு. அவரும் இந்த ஆய்வுக்காக தான் வரார். 56, 31க்கு அப்புறம் 56. இந்த 56 என்னது? ஒரு சம்பவம் நடக்குது. லாகூர், முல்தான், கராச்சி ரயில் பாதை ஒன்று போடுறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. ஹரப்பா அங்கே என்ன? அந்த இடத்துல ஹரப்பா இருந்ததுக்கான இந்த சுட்ட செங்கல், இந்த அடையாளம்லாம் அங்கே இருந்திருக்கு. அதை என்ன ஏதுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் நம்ம ஆளுங்க காலி பண்ணிவிட்டாங்க. புரியுதுங்களா? அப்போது ரயில் பாதைக்காக ஹரப்பா அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்களுக்கு இது என்னன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. சரிங்களா? அதில் அப்புறமா பார்த்தீங்கன்னா 1861 போ ஆ 1861. 61 தான் தொல்லியல் துறை நிறுவப்படுது. யார்? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம்ங்கிறவர் தான் என்ன பண்ணுறாரு? தொல்லியல் துறையை நிறுவுகிறார். முதல் நில சர்வேயர், அதாவது லேண்ட் சர்வேயர் அவர். சரிங்களா? ஹரப்பாவில் முதல் தொல்லியல் முத்திரை, அந்த ஹரப்பாங்கிற ஏரியாவில் இந்த நாகரிகம் சம்பந்தமான ஒரு முத்திரை கிடைக்கிறது. முதல்ல கிடைக்கிது யாருன்னா இவருக்கு தான், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இவருக்கு தான் கிடைக்குது. இந்த தொல்லியல் துறையோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? டெல்லி. அதே மாதிரி 53, 56, 75 இந்த காலகட்டத்தெல்லாம் இவர் என்ன பண்ணுறாரு? அடிக்கடி அங்கே வந்து போயிட்டுருக்கிறாரு. வந்து ஆய்வுக்காக சைட்டை விசிட் பண்ணிவிட்டு வந்துட்டு போயிட்டுருக்காரு. பட் என்ன தான் அவர் விசிட்டுக்கு போயிட்டு வந்தாலும் அங்கே அகழ்வாராய்ச்சி நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தது யார்? 24 சர் ஜான் மார்ஷல். அவர் அப்போ ஏஎஸ்னுடைய டைரக்டராக அவர் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அகழ்வாராய்ச்சின்னு ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு மூல காரணம் யாருன்னா சர் ஜான் மார்ஷல். அடிக்கடி விசிட்டுக்கு தான் போனார் கன்னிங்ஹாம், ஆனால் ஆராய்ச்சிக்கு காரணம் இவர் தான். சரிங்களா? அதுக்கு இடையில் 20
அகழ்வாராய்ச்சி அப்பயே ஆரம்பிக்குது. இந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது சம்பந்தமான உண்மைகளை ஆராய்வதற்காக அகழ்வாராய்ச்சி 1920 தொடங்கப்படுகின்றது. அப்படி தொடங்கும்போது தான் 21 ஹரப்பா 22 மொஹஞ்சதாரோன்னு அப்படியே வரிசையாக ஒன்றுன்னா கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. அடுத்தது 1940 ஆய்வு. யார்? REM வீலருங்கிறவர் என்ன பண்ணுறாரு? ஆய்வு பண்ணுறார். அதன் அடிப்படையில் அதுக்கப்புறம் ஹரப்பா நாகரிகத்தினுடைய அந்த தொடர்புள்ள நகரங்கள் இருக்குது பாருங்கள். அந்த நகரமெல்லாம் இந்தியாவில் உள்ள சில நகரங்களும் அதில் கட்டுப்படும். ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, இந்தியாவிலையும் இந்த ஹரப்பா பரவி இருந்ததுன்னு. அந்த இந்தியாவில் காளிபங்கன் ராஜஸ்தானில் இருக்குது, லோத்தல் குஜராத்தில் இருக்குது, ராக்கி கார்கி ஹரியானா, டொலவீரா குஜராத்து, இதெல்லாம் இந்தியாவில் இருக்கிற பகுதிங்க. ஆனால் இதை தாண்டி பாகிஸ்தான்லேயும் நிறையா இருக்குது, இதை விட அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கிறத மட்டும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வந்த கூற்றுக்களை தான் நம்ம இப்போ பாடங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாகிஸ்தானில் இருக்கிறது அவங்க ஆராய்ச்சி பண்ணி நம்ம போய் அங்கே பண்ண முடியாது இல்லையா, அதான் மீத பகுதிகள் பாகிஸ்தானில் இருக்குது. ஸோ இந்தியாவில் உள்ள பகுதிகளில் காளிபங்கன், லோத்தல், ராக்கி கார்கி, டொலவீரா இதுதான். எங்கெங்கே இருக்குது? ராஜஸ்தான், குஜராத், ஹரியானா, குஜராத். இதை நம்ம ராஜஸ்தான் இன்னில் முடியுது, காளிபங்கன் இன்னில் முடியுது, லோத்தல் குஜராத் இத்து தா, லோத்தல் குஜராத், ஹரியானா இந்த ரீ தான் மேஜர் இது வைக்குது இல்லையா, அப்போ ராக்கி கருகி ஹரியானா ராக்கி கருகி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஷார்ட்கட்டு நம்மளாம் ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்தது இந்த சிந்து சமவெளி நாகரிகம் இருந்த இடம் கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர்னு 11th புக்கில் இருக்குது. லோயர் கிளாஸில் 1.3ன்னு இருக்குது. ஸோ ஹையர் ஸ்டாண்டர்டில் என்ன இருக்குன்னா 1.5 தான். அதை தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஒருவேளை ஆப்ஷனில் 1.3 இருந்தால் நம்ம 1.5 தான் செலக்ட் பண்ண வேண்டும். இதில் ஒன்று இருந்து ஒன்று இல்லைன்னா ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் மேற்க சட்கா ஜன்று, வடக்க ஷார்ட்டுக்கை, கிழக்க ஆலம்கிருப்பூர், தெற்க தைமாபாத். மேற்க சட்கா ஜன்று, வடக்க ஷார்ட்டுக்கை, கிழக்க ஆலம்கிருப்பூர், தெற்க தைமாபாத். இதெல்லாம் பாருங்களேன், பாகிஸ்தானில் ஈரான் எல்லையில் இது இருக்குது, ஆப்கானிஸ்தான், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா இதனுடைய எல்லைகள் இருக்குது. இது நல்லா பார்த்தீங்கன்னா புரியும். மையப்பகுதி இந்த ஹரப்பாவோட மையப்பகுதி எங்கள் பாகிஸ்தான், குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா இந்த ஏரியா தான் இந்த ஹரப்பாவுடைய மையப்பகுதி அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அடுத்தது இந்த சிந்து சமவெளி நகரம் எப்படி இருந்தது? நகரம் ஒரு 6 பெரிய நகரம் இருந்திருக்கு. 200க்கு மேலே கிராமம், குடிமை ஆஃபீஸர்ஸ், சிவில் ஆஃபீஸர்ஸ்லாம் இருந்திருக்காங்க. அவங்க தான் திட்டம் போட்டு என்ன பண்ணியிருக்காங்க, தெருவெல்லாம் நேராக கட்டியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக சேமிப்பு கிடங்கு, வீடெல்லாம் கட்டும்போது சந்து போட்டு கட்டியிருக்காங்க. கழிவுநீர் வசதி, மாடிப்படிலாம் இருந்திருக்கு. மாடிக்கு போகணும்ல, மாடிப்படி இருந்திருக்கு. சுட்டக்கல், சுடாத செங்கல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. சுடாத கல்லாம் என்ன, சேத்து மண்ணை போட்டு கட்டுறது. வீட்டில் முற்றம், அதாவது சுற்றி வீடு இருக்கும், நடுவில் பார்த்திங்கன்னா மழை பெய்யும், அந்த இடம் தான் முற்றம்னு பேர். இதெல்லாம் அப்போவே அவங்க காலகட்டத்திலேயே என்னது வீட்டு முற்றம் பிளானிங் பண்ணி செஞ்சுருக்காங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட தளம், ஒரு தளம், 2 தளம், அப்படி 2 தளம், அதுக்கு மேலே இருந்த மாதிரி தெரியல. கழிவுநீர் வடிகால், கழிவுநீர்லாம் ஓடுறதுக்கு வடிகால் சுட்ட செங்கலை வச்சு தான் கட்டியிருக்காங்க. இதில் பாருங்கள், திடக்கழிவு வடிகால். திடக்கழிவுனா செப்டி டேங்க் மாதிரி, அதாவது சாலிட் வேஸ்டெல்லாம் தேங்கி தண்ணி மட்டும் போகும். இப்போவே இந்த சிஸ்டம் தான் இருக்குது போட்டிருக்கா பாருங்கள். அப்போவே இந்த சிஸ்டம் இருக்குது, இப்போவும் இதாக இருக்குது. அந்த தண்ணி ஓடுறதுக்கு சரிவு, அந்த ட்ரைனேஜை மூடி, அதுக்கு மூடி. பெரிய ரோடுன்னா 33 அடி, சின்ன ரோடுனா 9லேருந்து 12 அடி, இப்படிலாம் பிளானிங் பண்ணி செஞ்சுருக்காங்க. படை, அரண்மனை, வழிபாட்டு தலம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது மாதிரி வரலாறு சொல்லுது. புரியுதுங்களா? வீடில் சுட்ட செங்கல்ல தளம், தளம்லாம் பார்த்தீங்கன்னா தளம் போட்டிருக்குறாங்க. இப்போ காட்டுறேன், அது இமேஜ் ஒன்று வருது, அதில் இமேஜ் ஒன்று இருக்குது. ரூமெல்லாம் பார்த்தீங்கன்னா பல அறை இருக்குது. பெட்ரூமு, சாமி ரூமு, கிச்சனு. ஸோ இந்த மாதிரிலாம் இவங்களும் அறையெல்லாம் வச்சு செஞ்சுருக்குறாங்க. நகரங்கள்லாம் சட்டக வடிவம், ரோடெல்லாம் 90 டிகிரியில் வெட்டும். சும்மா இந்த குறுக்க கண்ணாமண்ணான்னு சந்துலாம் இல்லை, அப்படியே பர்ஃபெக்டாக 90 டிகிரியில் வெட்டு சாலைகள், செங்கோண வெட்டு சாலைகள்னு சொல்கிறாங்க. இதுதான் வீடு. இதே பாருங்க, வீடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? மேலே கூரை எப்படி. அந்த காலத்திலேயே இப்படி ஒரு அமைப்பு வச்சு இவங்க வீடெல்லாம் கட்டியிருக்காங்க. அடுத்தது பெருங்குளம். இது கீ பாயிண்ட்னா ஒரு 5-6 பாருங்க. வடக்கு தெற்க படிக்கட்டு,
படிக்கட்டு எங்கேருந்து கிழக்கு மேற்கே வடக்கு தெற்கையா? வடக்கு தெற்க. அடுத்தது இது மேல் பகுதியில் தான் இருந்தது. மேல் பகுதின்னு என்ன? அதாவது இந்த இந்த டவுன் பிளானிங்கில் மேல் பகுதி கீழ் பகுதி ரெண்டு இருக்குது. மேலே உள்ளவங்கெல்லாம் மேட்டில் இருப்பாங்க, கீழே உள்ளவங்களாம் பள்ளத்தில் இருப்பாங்க. அதுதான் அந்த மேற்காக தான் மேல் பகுதிம்பாங்க. அந்த மேல் பகுதியில் அதாவது அரசு அதிகாரிகள், இந்த பணக்காரங்களாம் அங்கே இருப்பாங்க. பொதுமக்கள் எல்லாம் எங்கே இருப்பாங்க? கீழ்ப்பகுதியில் இருப்பாங்க. ஸோ இந்த பெருங்குளமும் மேல் பகுதியில் இருந்திருக்கு. 4 பக்கமும் நடப்பாதை. புரியுதா உங்களுக்கு? இதே பாருங்க, இதே பாரு போது பாருங்க, அப்படியே நடப்பாதை. அப்படியே சுற்றி வரலாம், இங்கேருந்து நேராக உள்ளே குதிக்கலாம். 4 பக்கம் நடப்பாதை. பல அறைகள் இருந்திருக்கு. 3 பக்கம் இதே பாருங்க, ரூம் ரூமாக தெரியுது, ஆனால் டேமேஜ் ஆகிருக்கு பாருங்கள். இதெல்லாம் 3 பக்கமும் ரூமு. சடங்குக்கு தான் இதில் தண்ணி எடுத்து குளிக்கிறது. சடங்குகளுக்கு மட்டுமே இந்த தண்ணியை எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார்கள். இதனுடைய அளவு 8, 23, 39 செவ்வக வடிவத்தில் இந்த பெருங்குளம் இருந்திருக்கின்றது. இந்த பாருங்கள், இந்த கேப்பாக இருக்குல்ல, இதிலலாம் என்ன பண்ணியிருக்காங்க? ஜிப்ஸும் சுண்ணாம்புலாம் போட்டு, தாருலாம் போட்டு லீக்கேஜ் ஆகக்கூடாதுன்னு அடைச்சிருக்காங்க. இதுக்கு தண்ணி கிணத்துலேருந்து எடுத்திருக்காங்க. தண்ணி பயன்பட்டதுக்கு அப்புறம் வெளியில் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. இதுதான் இந்த பெருங்குளத்தை பற்றியான தகவல்கள். தானிய களஞ்சியம். இது செங்கல் கட்டுமானம். எப்படி கண்டுபிடிச்சாங்க? கோதுமை பார்லிலாம் அந்த கட்டுமான வெடுப்பில் இருந்திருக்கு. இதனுடைய அளவு பாருங்கள், 160 அடி, 135, உயரம் 52 அடி, சுவர் 9 அடி கனம். இப்படிங்கிறதெல்லாம் 2 வரிசை, இடைவேளை 23 அடி, 6 மண்டபம், 3 பெருஞ்சுவர், 4 அறைகள். இதெல்லாம் இந்த மாதிரி முறைகளில் இந்த தானிய களஞ்சியத்தை இவங்க கட்டி இருக்கிறார்கள். கட்டட அரங்கம். இது ஒரு ஹாலு, மொகஞ்சதாரோவில் இருக்குது. கூட்ட அரங்கம் எங்கே இருக்குன்னா மொகஞ்சதாரோ தான், ஹரப்பான்னு சொல்லக்கூடாது, மொகஞ்சதாரோ. 23, 4 வரிசை. இதுதான் இதில் இருக்கிற கீ பாயிண்ட். அதாவது உலகத்திலே தொன்மையான நாகரிகம்னா எது? மெசபடோமியா தான். சிந்து சமவெளி கிடையாது. நல்லா வச்சுக்கோங்கன்னா மெசபடோமியா தான் உலகின் பழமையான நாகரிகம். காலகட்டம் 3500 2. எந்த நதி? யுப்ரட்டிஸ் டைக்ரீஸ். சிந்து என்னது? சிந்து வெளி நாகரிகம் 3300 1900. இதுவும் கேள்வி தான், கீ பாயிண்ட் தான். சிந்து நதி. எகிப்து 3300 100. நைல் நதி. சீன நதி 1700 1122 மஞ்சள் ஆறு. ஸோ இந்த உலகின் தொன்மையான நதிக்கரை நாகரிகங்கள் இவ்வளவு தான். எந்தெந்த நதியில் உருவாச்சு இந்த நாகரிகங்கிறது அந்த நதிகள். துணி, பருத்தி, கம்பளி, பட்டு, இது சம்மந்தமான நாலேஜ் அவங்களுக்கு இருந்திருக்கு. பருத்தி லோ கிளாஸ் பீப்புளும், பட்டு ஹை கிளாஸ் பீப்புளும் மேபி யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நூல் நூக்கிறதுக்கான நாலேஜும் அவங்களுக்கு இருந்திருக்கு. வேளாண்மை, கோதுமை, பார்லி, இந்த மாதிரி பயிர் வகைகள். வேளாண்மை தான் முக்கிய வாழ்வாதாரம். நவம்பரில் தான் விதைக்கிறது. ரெட்டை பயிரிடல், வருஷத்துக்கு 2 தாட்டி தான், 6 மாதத்துக்கு ஒரு பயிர். உழவு கலப்பெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வயலே இருக்குது, உழவு கலப்பை உழுத வயலே காலிபங்கலில் இருக்குது. கலப்பையும் உழுவயலும் காலிபங்கலில் இருக்குங்கிறது கேள்வி. குதிரை பயன்பாட்டில் இல்லை. செம்மறி ஆடு, வெள்ளை ஆடு, கோழி. ஸோ இதெல்லாம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? இது சம்மந்தமான அறிவும் அவங்களுக்கு இருந்திருக்கின்றது. எருமை, பன்றி, யானை. மாட்டுக்கெல்லாம் பேர், மாடு நல்லா பெருசாக இருக்கும். அந்த மாட்டுக்கு பேர் செபுன்னு பேர். உணவு மீன், பறவை, இறைச்சி, காட்டுப்பன்னி, மான், முதலை. ஸோ இது பற்றியான நாலேஜும் அவங்களுக்கு இருந்திருக்கு. இதுங்களும் அவங்க வாழ்ந்த காலத்தில் இருந்திருக்கு. கிணறு, கால்வா பாசனம், 2 பாசனம் தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. கிணத்து பாசனம், கால்வா பாசனம். கைவினை தயாரிப்பு, அதாவது கழுத்துக்கு செயின், வளையல், மோதிரம், இதெல்லாம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? செஞ்சுருக்காங்க. படிகக்கல், கிறிஸ்டல், இந்த கல் மூலமாகவும் படிகக்கல் மூலமாக நிறைய கைவினைப் பொருட்கள் செஞ்சுருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட்னா நுரைக்கல், அதை வச்சு அந்த கல்லை பயன்படுத்தி செஞ்சுருக்காங்க. முத்திரைகள் செஞ்சுருக்காங்க நிறையா. செம்பு, வெங்கலம், உலோகம். நல்லா பாருங்கள், இதில் இரும்பு மட்டும் இருக்காது. செம்பு, வெங்கலம், உலோகம்லாம் அவங்க காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. மெசபடோமியாவுக்கு இதெல்லாம் செஞ்சு இவங்க என்ன பண்ணுறாங்க? மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அதாவது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் மாதிரி ஏற்றுமதி. உற்பத்தி பொருள், அவங்க என்னென்ன உற்பத்தி எங்கெங்கெல்லாம் நடந்துச்சு? சங்கு, நாகேஸ்வர், பாலக்கோட். வைடூரியம், ஷார்ட்டுகை, கார்னிலியன், லோத்தல், இது வெங்கல காலம். எலும்பு தந்த கருவிலாம் செஞ்சுருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட்டு, நுரைக்கல் எங்கே? தெற்கு ராஜஸ்தான். செம்பு, ராஜஸ்தான், ஓமனு. பாகிஸ்தானில் ரோரிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அங்கேருந்து எடுத்த கல் தான் இந்த ரோரி செட்டு. இந்த கல் சிலிக்கா கல். இல்லை, ரோரிங்கிற கல்லில் நிறைய வெப்பன்ஸ், அதாவது கருவிகள்லாம் செஞ்சுருக்காங்க.
அந்த கருவியல் எங்கேருந்து கிடச்சிருக்கு? பாகிஸ்தானில் உள்ள ரோரிங்கிற பகுதி. முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட உலகம் செம்பு. இந்த காலம் வெங்கல காலம். முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது செம்பு. இது நகர நாகரிகம் ஸ்விஸ். அப்படின்னா நகரம்னு பொருள், லத்தீன் மொழி. காலத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க? இது என்ன 3 300 2 400லாம் சொல்கிறோம். எப்படி? C14 கார்பன் கதிரியக்க முறை, டென்ட்ரோ கொரோனாலஜி முறை. ஸோ 2 முறை. உயரமான பகுதி ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா? உயரமான பகுதினா கோட்டை, சிட்டாடல், நகர நிர்வாகி, பணக்காரர்கள், தானிய களஞ்சம், பெருங்குளம். இதுதான் கீ பாயிண்ட்டு. தாழ்வான பகுதி பொதுமக்கள் இருந்திருக்காங்க. பொதுமக்கள்னாவே கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க இல்லையா? அதனால் ஏரியா கொஞ்சம் பெருசு. இது தாழ்வான பகுதி, இது சிட்டாடல் கோட்டை பகுதி. இதான் இந்த நகரத்தினுடைய தோற்றம். மண்பாண்டம் நல்லா சுற்றுறது, அடர் சிவப்பு கருப்பு நிறத்தில் ஓவியம் வரைஞ்சிடுறது. மீன், செதில், செடி கொடி, ஓவியம், சிந்து, மாடு, இந்த மாதிரி முத்திரையெல்லாம் வரைஞ்சிடுறது மண்பாண்டத்தில். இதான் மண்பாண்டத்தினுடைய அவங்க செஞ்ச இந்த வேலைப்பாடுகள். முக்கிய நகரம் இதில் ஹரப்பாங்கிறது 1921. எங்கே? பஞ்சாப், பாகிஸ்தான். எந்த நதி? ராவி நதி. இதுக்கு இன்னொரு பேர் புதையுண்ட நகரம். யாரால்? தயாராம் சாகனிங்கிறவருடைய முயற்சியின் அடிப்படையில் ஹரப்பா கண்டுபிடிக்கப்பட்டது. மொஹஞ்சதாரோ 1922 பை R.D. பானர்ஜி. வேர்? சிந்து, பாகிஸ்தான். உயர்ந்த மேடைன்னு சொல்கிறாங்க. இடுகாட்டு மேடு. சிந்தி மொழியில் இடுகாட்டு மேடுன்னு பேர். அதாவது செத்து போனவங்களுடைய மேடு. ஸோ தான் ஹரப்பா, மொஹஞ்சதாரோ. இந்த இயர்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கரை, ராவி நதி கரைங்கிறது தான் முக்கியம். அடுத்தது டொலவிரா 1967 பை J.P. ஜோஷி, R.S. பிஸ்த். குஜராத், இந்தியா. குஜராத்தில் தான் டொலவிரா. லூனி ஆத்தங்கரைன்னு சொல்கிறாங்க. காளிபங்கன் 53. இந்த யார் கண்டுபிடிச்சாங்கிறதுலாம் இம்பார்ட்டன் கிடையாது. காளிபங்கன் அதோடைய காலகட்டம் எந்த நதி? காக்கர் நதி அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே? ராஜஸ்தான். அடுத்து லோத்தல் பாருங்கள், 1954 S.R. ரயோ. இது முக்கியமான அடிக்கடி டாப்பிக்கில் டிஸ்டர்ப் ஆகிற ஒரு மேட்ரு இது தான். லோத்தல் தான் அடிக்கடி பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அங்கங்கே ஒரு கொஷினாக ஃபார்ம் ஆகிட்டுருக்கோம். 1954 பை S.R. ரயோ. எங்கே? காம்பே வளைகுடா, குஜராத்தில். இது செயற்கை துறைமுகம்னு சொல்கிறாங்க. சபர்மதி ஆற்றின் துணை ஆற்றங்கரைங்கிறதே மெயின். சிந்து சமவெளியின் மான்செஸ்டர். ஏன்? பருத்தி நெல் ஆதாரம்லாம் லோத்தலில் கிடச்சிருக்கு. அடுத்தது பனாவலி. பனாவலி 1973 R.S. பிஸ்த். ஹரியானாவில் பனாவலினா ஹரியானா. சரஸ்வதி ஆறு. இது கீ பாயிண்ட்டு. அடுத்தது ராக்கி கார்கி 1960 ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. வேர்? ஹரியானாவில் ராக்கி கார்கி கண்டுபிடிச்சிருக்காங்க. காக்கர் நதி அப்படின்னு சொல்கிறாங்க. சர்கோட்டா 1964 ASI ஆர்கியாலஜிக்கல் இந்தியா அவனோட முயற்சினால் குஜராத்தில் சர்கோட்டா கண்டுபிடிக்கப்பட்டது. ஷாதி கவுர் நதி அப்படிங்கிறது. ஸோ இவையெல்லாம் முக்கிய நகரங்களாக பார்க்கப்படுகின்றது. அடுத்தது எடைகள். கனசதுர வடிவம். கனசதுர வடிவத்தில் எடைகள் இருந்திருக்கு. செட்டு கல்லை யூஸ் பண்ணியிருக்காங்க. செம்பு தராசு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈரடிமான முறை 1248 டபுள் தான் ஈரடிமானம். இருமடங்கு 16 விகிதம். இன்னையபடி என்னது? 13.63 கிராமு. தந்த ஸ்கேலு 1704 மில்லிமீட்ரு. குஜராத்தில் லோத்தல்லேருந்து இந்த தந்த ஸ்கேல் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1 இன்ச்சு வந்து 1.75 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. இப்போ என்னது? இப்போ 2.5 சென்டிமீட்ரு, 2.54 சென்டிமீட்டர் வரும் 1 இன்ச்சு. ஸோ குச்சியை வச்சுலாம் நீளத்தை மெஷர் பண்ணியிருக்காங்க. வணிகம். அதாவது ஓமன், பஹ்ரைன், ஈரான், ஈராக், சுமேரிய நாகரிக பகுதிகளில் இந்த வணிகமெல்லாம் இவங்க ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. இதுக்கு வணிக தொடர்பு ஹரப்பாவுக்கும் மெசபடோமியாவுக்கும் இருந்தது காரணம் கியூனிஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஆவணம் தான் இதை சொல்லுது. மெலுக்கா சிந்து. அதாவது மெலுக்கான்னா சிந்துன்னு பொருள். அதில் ஒரு குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, சுமேரிய அரசன் நாரம் சிங். யார்? சுமேரிய அரசன் நாரம் சிங் அப்படிங்கிறவர் நகை வாங்கியிருக்கார். எங்கே வந்து? மெலுக்கா சிந்தில். அதாவது நம்ம எங்கே? ஹரப்பாவில் வந்து அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அடுத்தது இப்போது வணிகம். வணிகத்தில் ஓமன், பஹ்ரைன், ஈரான், ஈராக் அப்படிங்கிற பகுதி வரைக்கும் நம்ம வணிகம் செஞ்சுருக்காங்க ஹரப்பாவில்.
இந்த ஓமன், பஹ்ரைன், ஈரான், ஈராக்குங்கிறது சுமேரிய பகுதி, சுமேரிய நாகரிக பகுதி. அதான் மெசபடோமியா தான் அந்த சுமேரிய நாகரிக பகுதி அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு வணிக தொடர்பு இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் கியூனிஃபார்ம். இதுதான் கீ பாயிண்ட், இந்த ஆவணம் தான். மெலுக்கா குறிப்பு, அதாவது மெலுக்கான்னா சிந்து, சிந்து குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, சுமேரிய அரசன் நாரம் சிங் நகை வாங்குறதுக்காக எங்கே வந்திருக்காரு, மெலுக்காவுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு சொல்லுது. சிந்து பகுதி போக்குவரத்து இப்படி காளைகள் மூலமாக போக்குவரத்து பண்ணியிருக்காங்க. அந்த வண்டிகள்லாம் வந்து எப்படின்னா, இந்த அச்சாணி சொல்லுவாங்க இல்லையா, அந்த அச்சாணிலாம் இருக்காது, அந்த மாதிரி வண்டிங்க. லோத்தல் துறைமுக நகரம், லோத்தல் துறைமுகத்துலேருந்து தான் இந்த ஏற்றுமதி இறக்குமதி நடந்திருக்கு. அங்கே தான் வந்து கப்பல் கட்டுறது, செப்பனிடுதல்லாம் நடந்திருக்கு. இது குஜராத் சபர்மதி துணையாற்றின் கரையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மதகுரு, பூசாரி அரசன், ஸ்டீடைட் கல், மாக்கல் அப்படிங்கிற ஒரு கல்லால் இந்த பூசாரி அரசனை செதுக்கியிருக்காங்க. இது மொகஞ்சதாரோவில் இருக்குது. அமர்ந்த நிலை, காதில் ஓட்டை, பூ அலங்காரம், அங்கி, தாடியெல்லாம் பாருங்கள் ஷேவ் பண்ணி பக்காவாக இருக்கார். இந்த மாதிரி ஷேவிங்கெலாம் அப்போவே எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். நடனமாடும் பெண் சிலை, இவங்க தான் இந்த நடனமாடும் பெண் சிலை. இதில் வந்து என்னது, மொகஞ்சதாரோ. பர்டிகுலராக இது எங்கே கிடச்சிதுங்கிறது தான் கீ பாயிண்ட்டு. மொகஞ்சதாரோ தான். இது வெங்கல சிலை, மேபி தேவதாசி முறையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை கெஸ் பண்ணுறாங்க. முதன்மை தொழில்னு ஒரு தொழிலும் இல்லை. சக்கரத்தை பற்றி இவங்களுக்கு நாலேஜ் இருந்திருக்கு. சமயம், தாய் தெய்வ வழிபாடு செஞ்சுருக்காங்க. அரச மரம், இயற்கை வழிபாடுலாம் பண்ணியிருக்காங்க. பெண் தெய்வ வழிபாடு உண்டு, காளின்னு சொல்லப்படுது. நெருப்பு யாககுண்டம், காளிபங்கலில் யாகம்லாம் வளர்த்தாங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் காளிபங்கலில் இருக்குது. அந்த யாககுண்டம். 3 முக கடவுள், மகா யோனி, கிளியரா அப்படிங்கிற தெய்வ வழிபாடும் இருந்திருக்கு. அமைதியான மக்கள், படை கருவிலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, அமைதியாக இருந்திருக்கிறாங்க. இறந்த உடலை எரிச்சிருக்காங்க, புதைச்சிருக்காங்க. புதைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மண்பாண்டம், அணிகலன், இந்த மாதிரி சில பொருளெல்லாம் அதில் போட்டு புதைச்சிருவாங்க. புரியுதுங்களா? இதுதான் இவங்களுடைய சமய நம்பிக்கை. அடுத்தது கலை, பொழுதுபோக்கு. ஒரு ஜாடி ஒன்று ஓமனில் கிடச்சிருக்கு, கிளியரா? சுடு களிமண் பொம்மைகள், லாஸ்ட் வேக்ஸ் தொழில்நுட்பம், அதாவது களிமண் பொம்மை செஞ்சுருக்காங்க. லாஸ்ட் வேக்ஸ் மெத்தடில் தொழில்நுட்பத்தில் பொம்மைகள் செஞ்சுருக்காங்க. விளையாட்டு பொம்மை செஞ்சுருக்காங்க. சிம்பிள் ஃபார்ம், அதாவது எழுத்து குறிப்பு. ஏதாவது ஒரு ஒரு விஷயம் சொல்லணுன்னா சிம்பிளாக குறுகிய எழுத்து உடையது சொல்லுவாங்க, சும்மா ஒரு 3-4 எழுத்துலேயே, வளன்னு பெருசாக இல்லாமல். ஸோ இவங்க மென்ஷன் பண்ண எழுத்து குறிப்பு வந்து மிகவும் குறுகியது. பொம்மை வண்டி, கிளுகிழுப்பை, சக்கரம், பம்பரம் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. வெங்கல சிலை, மதகுரு சிலை தான், மதகுரு வெங்கலம். இது எல்லாமே இந்த கலை மற்றும் பொழுதுபோக்குக்கான உதாரணங்கள். இது இல்லாமல் மற்றது என்ன, அவங்க வந்து எழுத்துக்கள் வளம் டு இடம், எழுத்துக்களை வளமிருந்து இடம் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து இடத்துலேருந்து வளம் எழுதியிருக்காங்க. நீளமான எழுத்து தொடர், இவங்க எழுதுனதுலேயே மிகவும் நீளமான எழுத்து தொடர்னு பார்த்தா 26 குறியீடு இருக்கிற ஒரு எழுத்து தொடர் தான். நகர நாகரிகம்னு மார்டிமர் வேலர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு. உலகின் முதல் எழுத்து முறை சுமேரிய எழுத்து முறை தான். சிந்து எழுத்து வடிவம் தற்போது வர வாசிக்கவும் முடியல, அதை என்ன செய்யறதுன்னு தெரியல. 5000 எழுத்து தொடர் இருக்குது, இருந்தாலும் அதை பற்றின விஷயங்கள் எதுவும் நம்மால் தெளிவாக வெளியே கொண்டு வர முடியவில்லை, படித்து அறிய முடியவில்லை. சரிங்களா? ஆனாலும் திராவிட மொழியாக இருக்கலான்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க. யூரி நோரோசோவா, ரஷ்ய அறிஞர் என்ன சொல்கிறாரு, இவர் திராவிட மொழிக்கான சாத்தியக்கூறுகளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு. ஐராவதம் மகாதேவன் அவர் என்ன சொல்கிறாரு, திராவிட மொழின்னு தான் அவரும் சொல்ல வருகிறார். சிந்து சமவெளி, இதில் வந்து பெரிய நகரம் எதுன்னா மொகஞ்சதாரோ தான். சிந்து சமவெளியிலே மிகவும் பெரிய நகரம் மொகஞ்சதாரோ, 200 ஹெக்டர். கீழடியில் ஆய்வு நிலையம் இருக்குது சிவகங்கை மாவட்டத்தில். டெரகோட்டா அப்படின்னா சுட்ட மண்பாண்டத்துக்கு பேர் தான் டெரகோட்டான்னு பேர். இந்தியாவில் 2ஆம் நகரமயமாதல், அதாவது முதல் நகரம்னா ஹரப்பாவில் முதிர்ந்த நிலை, 2ஆம் நகரமாதல்னா அரிக்கைமேடு, கீழடி, உறையூர். புரியுதுங்களா? தான். அடுத்தது உலகின் பாரம்பரிய தலம், மொகஞ்சதாரோவை உலகத்தினுடைய பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அறிவிச்சிருக்கு.
என்னென்ன கருவிகள்? வெண்கலம், செம்பு இதில் கருவி செஞ்சுருக்காங்க, வேளாண்மைக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் இந்த கரியை வச்சு கைவினை பொருள்லாம் செஞ்சுருக்காங்க. இந்த பொம்மை செய்கிறது, இந்த சில விஷயங்கள் கைவினை பொருட்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பொருட்கள்லாம் செஞ்சுருக்காங்க. எலும்பு, செம்பு, தந்தம் இதை வச்சு கருவிகள் செஞ்சுருக்காங்க. கூர்முனை கருவி, ஊசி, கோடாரி, ஈட்டிலாம் செஞ்சுருக்காங்க. ரோரி செட், அதாவது ரோரி செட்டுங்கிற கல்லை வச்சு கத்தி செஞ்சுருக்காங்க. இரும்பை பற்றி இவங்களுக்கு நாலேஜ் இல்லை. அதாவது செம்பு, வெண்கலம், ஸோ இந்த மாதிரி உலோகம்லாம் தெரியுது அவங்களுக்கு. இரும்பை பற்றி நாலேஜ் சுத்தமாக இல்லை. இது கீ பாயிண்ட். இது எல்லாமே கீ பாயிண்ட்ஸ் தான். அடுத்தது, இந்த ஹரப்பா நாகரிகம் எப்போ வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்குது அப்படின்னா, போகாம 1900 அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி ஆரம்பித்து 1700 சுத்தமாக சோழி முடிஞ்சிருச்சு. 1900 ஆரம்பித்து 1700 கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சு போச்சு. காரணம் என்னென்னா, காலநிலை மாறினது, வணிகம், அந்த மெசபடாமையை கூட பண்ண பிஸ்னஸில் வீழ்ச்சி இருக்கலான்னு சொல்கிறாங்க. படையெடுப்பு ஏதாவது வந்திருக்கும், அதனால் கூட ஆயிருக்கும்னு சொல்கிறாங்க. வெள்ளம், ஆறு இதெல்லாம் போதில்லை, திடீர்னு ஓடிக்கிட்டே இருக்கும். திடீர்னு பெருவெள்ளம் வச்சுன்னா பிரிச்சுக்கிட்டு வேற ஒரு பக்கம் ஓடும். ஸோ அந்த மாதிரி ஓடும்போது இந்த வீழ்ச்சி அடைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பல காரணங்கள் சொல்லப்படுது. ஆனால் அதன் காரணத்தினால அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, தெற்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் இடம்பெயர்ந்து மாறிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்லுகிறது. இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.